உங்களோட கன்சர்ன் ஒன்னே ஒண்ணுதான், அவங்க யாருமே ஹர்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதா இருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்க உங்களை ரீச் பண்ணாங்களா? அப்படி என்ன பேசினாங்க அந்த கான்வர்சேஷன் பத்தி? நாங்க போட்ட வீடியோக்கு அண்ணாமலை சார் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு. ஆமா, நான் வந்து அதை என்ஜாய் பண்ணேன். மீம் கல்ச்சர் வந்து இப்ப இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல ரொம்ப முக்கியம். ஒரே நிமிஷம், அது அண்ணாமலை அவர்கள் வாய்ஸ்லயே சொல்ல முடியுமா? அண்ணே, இப்போ மீம்ஸ் பாக்குறதெல்லாம் வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாதுங்க. அதை வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கலன்னா நம்ம உயிர் வாழறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு லிட்டரலா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல அண்ணாமலை அண்ட் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி பேசி பயங்கர வைரலா இருக்கக்கூடிய 2 பேரை தான் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு த ஷோ ஆர்ஜே மது அண்ட் சந்தோஷ் பாலா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். வணக்கம், நல்லா இருக்கும். சூப்பர் ப்ரோ, பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. டெய்லி பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான வீடியோஸ் தான் போட்டிருக்கீங்க, இருந்தாலுமே அதை ரிப்பீட்டடா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல இந்த மாதிரி ஒரு இப்படி ஒன்று பண்ணலாம், ஏன்னா நீங்க நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா இந்த உங்களோட பிளாட்ஃபார்ம்ல. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் கான்செப்ட் வந்து கொண்டு வரலாம், அது பொலிட்டிக்கல் எலெக்ஷன் டைம்ல அதை நீங்க கொண்டு வரீங்க. அந்த ஐடியா எங்க இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அதுதான் ப்ரோ, ஜென்ரலாவே இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 1 இயரா எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் பாலிடிக்ஸ்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ இப்போ எங்க ஆஃபீஸ்ல கூட நாங்க எஃப்எம் ஸ்டேஷன்றதுனால சும்மா எதையா பேசிட்டே இருப்போம். அப்போ பாலிடிக்ஸ் டாபிக் நிறைய வரும். நான் வந்து சும்மா இந்த சினிமால யாராவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவங்கலாம் இருப்பாங்களா, அவங்க வாய்ஸ்ல எடுத்து எதையா பேசிட்டு இருப்பேன். அப்போ வந்து நானும் பாலாவுமே அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணலாங்க ப்ரோ, என்ன சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அவர் சொல்லுவாரு, சரி ஏதாவது நீ இந்த மாதிரி வீடியோ போட, இந்த பாலிடிக்ஸ் சம்பந்தமா ஏதாவது வீடியோ போடு, பட் யாரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி போடு அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்துட்டே இருக்கும். சரி, அந்த வகையில நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுல இதுக்கு முன்னாடி பெருசா யார் இமிட்டேட் பண்ணாத பொலிட்டிஷியன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில 2 பேர் வந்து சூஸ் பண்ணி, சரி ஓகே, ஓவர் நைட்ல எடுத்த முடிவு தான் இது. ஆமா ஆமா, கடகடன் எடுத்து அப்படியே சரி ஒண்ணு போட்டு பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டதுதான் அது. இப்போ சந்தோஷ் பாலா சாரோட லுக் பார்க்கும்போது லுக்கை வச்சே முதல்லயே டிசைடடா இல்ல வேற சாய்ஸஸ்ல இருந்ததா? உதயனா மட்டும் போகாம வேற இப்ப நீங்க நிறைய வாய்ஸ் பண்றீங்க, மது அவர்கள் வந்து நிறைய வாய்ஸ் எடுக்கிறீங்க, பட் அவர் வந்து ஸ்டிக்கினா இருக்கிறாரு உதயனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷ் பாலா, நீங்க ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்களா? நம்ம உதயனா தாண்டி வேற யாராச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்களா எக்ஸ்பெரிமெண்ட்? இப்போ மது எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து ஆர்ஜே, இஸ் ஹேவ் லாட் ஆஃப் டேலண்ட். அவர் நிறைய வாய்ஸ்லாம் எடுத்து பண்ணுவாரு. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அவர் அண்ணாமலை வாய்ஸ், அண்ணாமலை மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா எங்களுக்குள்ள வந்தது. அப்படி வரும்போது சரி ஓகே, அப்போ உதயநிதி அண்ணாமலை அப்படின்ற ஒரு இதுக்கு போகலாம். ஸோ அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கே தோணுச்சு. ஸோ அப்படி பேசினா அதான் சொன்ன மாதிரி ஒரே நைட்ல முடிவான விஷயம். ரொம்ப கேஷுவலா ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க எடுத்திருக்கிற நீஷ் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிற நீஷ் இருக்குல்ல, இப்போ இந்த பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறது தமிழ்ல ரொம்ப கம்மியான பேர் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம பரிதாபங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல அவங்க மெட்ராஸ் சென்ட்ரலா இருந்தப்போ பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களே அதை ஸ்டாப் பண்ணாங்க. நிறைய எதனால அதை அவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் போச்சு, பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸா இருக்குமோ அப்படி இப்படி நிறைய போச்சு. அதுக்கப்புறம் அந்த இடமே ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது, பொலிட்டிக்கல் சட்டையர் பண்றதுக்கு ஆளுங்களே இல்லை. அந்த டைம்ல நீங்க அந்த ஃபில் பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி இது கத்தி மேல நடக்கிற கதையாச்சேடா நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற தயக்கம்லாம் இருந்ததா எப்படி? இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான் நீங்க சொன்ன மாதிரி. இதுல எங்களோட பிரைமரி பிலாசபியா நாங்க வச்சிட்டு இருந்தது என்னன்னா, யாரையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இது வந்து முழுக்க நாங்க எடுக்கிற கான்செப்ட்ல வந்து ஆபீஸ் சம்பந்தமாவோ இல்லைன்னா காட் வந்து மனுஷன் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து அவங்க இருந்து எடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ பிரஸ் மீட்ல அவங்க பேசுறது ரொம்ப பாப்புலர்ல, அது வைரலா போகும். ஸோ இந்த 2 பேரும் பேசுறது ஒருத்தர் ஒரு ரைவல்ரி மாதிரி போகும். ஸோ இவங்க 2 பேரையும் பேச விட்டா இந்த டாபிக்லாம் இவங்க பேசினா எப்படி இருக்கும்னு அவுட் ஆஃப் த பாக்ஸா யோசிச்சு பண்ணது தானே தவிர திஸ் இஸ் அப்சல்யூட்லி நாட் இன்டு பாலிடிக்ஸ். இதுல பாலிடிக்ஸ் லிங்க் பண்ணணும்ன்றதே எங்க தாட் கிடையாது ஆக்சுவலா. இதுல வந்து இன்னுமே பாலிடிக்ஸ்ன்றதை தாண்டியும் வேற செக்டர்லயே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறது தான் எங்க பிளானும் கூட. சோ நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி அமைஞ்சு போச்சு அவ்வளவுதான். ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து இது பாலிடிக்ஸ் முன்னிறுத்தி பண்ணலன்னு சொல்றீங்க, பட் இருந்தாலுமே நீங்க அந்த ரைவல்ரிங்கிற பாயிண்ட பிடிச்சதுனால நான் அதை கேட்கறேன். இப்போ உதயனா அப்படின்னு வந்துட்டாலே இப்போதைக்கு ரைவல்ரியா இருக்கிறது வந்து விஜய் சார் தான். அப்படிங்கிறப்போ எப்படி அண்ணாமலை வர்சஸ் உதய் அப்படிங்கிற கான்செப்டே வந்து ஒரு இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் தான். ஏன்னா இன்னைக்கு விஜய் சாரும் உதயனா தான் பெரிய ரைவல்ரியா இருக்கிறாங்க. இருந்தப்போ
அதை எப்படி நீங்க புடிச்சீங்க? அண்ணாமலை வர்சஸ் உதயா கொண்டு போலாங்கிற ஐடியா பத்தி சொல்லுங்க. இல்ல அவர் சொன்ன மாதிரிதான் அரசியல் ரீதியா போகணுன்றது எங்களோட நோக்கமே இல்லை. ஸோ அதனாலதான் மேபி இது வந்து கம்ப்ளீட் அவுட் ஆஃப் த பாக்ஸா இருக்கு. அண்ணாமலை அவருக்கு வந்து அண்ணாமலை மாதிரி வந்து வாய்ஸ் வருது. எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸா வந்து உதயண்ணா மாதிரி இருக்கிறதுனால நாங்க இந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆமா, மற்றபடி வந்து எங்களுக்கு இந்த அரசியல் ரீதியா நம்ம பேசணும், இல்ல அரசியலை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு தாட்டே கிடையாது. அந்த இதுக்குள்ளே இப்போ வந்து நான் உதயண்ணா மாதிரி இமிட்டேட் பண்றதாலோ இல்ல அவரை மாதிரி நான் இது பண்றதுனாலயோ அவரை எந்த விதத்திலயும் எங்கேயும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஒரு எண்ணம் வந்து எப்பவுமே என்னோட மைண்ட்ல வச்சுட்டே தான் இருக்கும். ஸோ நாங்க பேசும்போது அண்ணாமலை சாருமே அப்படிதான், அவரை எங்கேயும் ஹர்ட் ஆகிடக்கூடாது, ஆமா, அவரை பத்தி இருக்கிற விஷயம் எங்கேயுமே தப்பா போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல நாங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி, ஸோ அது ரீதியா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஒன்லி ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ அதனாலதான் நாங்க டாபிக் வந்து ஒரு ஆபீஸ் ரீதியாவோ இல்லைன்னா வேற டாபிக்ஸ் நாங்க நிறைய மாத்திக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படியே இதுல அரசியல் எங்கேயுமே வராது. ஆமா, இவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரீசன் எனக்கு அந்த வாய்ஸ் வரும், அதனால நான் அதை யூஸ் பண்ணலான்னு பண்ணேன். செகண்ட் டே நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் கேட்டிருந்தாங்க, அதுக்கு நாங்களும் பதில் சொல்ல ரெடி தான். என்னன்னா, இப்போ நீங்க வந்து சில கட்சிகள் சார்ந்த தலைவர்கள் மட்டும் தான் போடுறீங்களா அப்படின்னா அப்சல்யூட்லி நாட். நாங்க வந்து இதை டைவர்சிஃபை பண்ணி இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்க, அதை எப்படி வந்து இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்களுமே ஒரு மீடியா கம்பெனி தான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். ஸோ வி ஒர்க் இன் an FM station. அதனால ஆப்வியஸா நம்ம வந்து இந்த பக்கம் போனோம் அந்த பக்கமும் போனோம் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும், உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். ஸோ இது ஒரே இப்போ நாங்க போட்டு கரெக்டா 1 month ஆக போகுது நாளையோட. ஆமா, ஸோ 1 month ஆக போகுது. இந்த இன்டர்வியூ கூட நம்ம அதோட ஸ்பெஷலா வச்சுக்கலாம், 1 month anniversary ஸ்பெஷல். ஆமா, சோ 1 month தான் ஆயிருக்கு இல்லையா? சோ ஒரு மாசத்துக்குள்ளேயே நம்ம எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ்லாம் ஆப்வியஸா போயிடும். சோ நம்ம டேக்கிங் இட் ஸ்லோ, அவ்வளவுதான். அதான் இருக்கு. ஓகே. இப்போ மது அவர்கள் வந்து எடுக்கணும்னு நினைக்கிற வாய்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்போ ஏதாவது சர்ப்ரைஸ் இருந்ததுன்னா அதை இமீடியட்டா ரிவீல் பண்ண வேண்டாம், அது நாங்க வீடியோவே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பட் எனக்கு இவரோட வாய்ஸ் எடுத்து பேசணும், அது எந்த ப்ரொஃபஷனா வேணா இருக்கலாம், ஒரு கிரிக்கெட்டோ சினிமாவோ எங்க வேணா இருக்கலாம், இவரோட வாய்ஸை ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்க மல்டிபிள் வாய்ஸஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கேட்கறேன். ஆக்சுவலா எனக்கு நிறைய தாட்ஸ் இருக்கு ப்ரோ. தாட்ஸ் ஆஸ் இப்போ சினிமால நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆஸ் சைட் ரோல்ஸ் பிளே பண்ணிருப்பாங்கல்ல, அந்த வாய்ஸ்லாம் பெருசா யாரும் எடுத்து ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப மிமிக்ரி அப்படின்னு சொன்னா எடுத்தா தளபதி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதை பிரேக் பண்ணிட்டு இப்ப போக்கிரியில ஒருத்தர் போலீஸ் மாதிரி பேசுவாரு, ஜிகர்தண்டால ஒருத்தர் பேசுவார்ல, எனக்கு அந்த மாதிரிலாம் பேசணும்னு ஒரு தாட் இருக்கு. சோ அவங்க வாய்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சோ இப்போதைக்கு எக்ஸிக்யூட் எதுவும் பண்ணலாம். ஓகே சூப்பர். ஆக்சுவலா இது நல்ல கான்செப்டா இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர்ஸ்க்குலாம் இப்போ ஒரு ரீல்ஸ்ல நிறைய ட்ரெண்ட் ஆகுறாங்க இல்லைங்களா அந்த சீன்ஸ் எல்லாருமே. ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க, வெரி ஆன்டிசிபேட்டட். அண்ட் இப்போ இது சம்பந்தமா பேசிட்டு இருக்கீங்க, பெரிய பெரிய ஆளுமைகளை எடுத்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. கரண்ட்ல இருக்கிறவங்க அவங்க யாராவது உங்களை ரீச் பண்ணாங்களா? இப்போ உங்களோட கன்சர்ன் ஒன்னே ஒண்ணுதான், அவங்க யாருமே ஹர்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதா இருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்க உங்களை ரீச் பண்ணாங்களா? அப்படி என்ன பேசினாங்க? அந்த கான்வர்சேஷன் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலாங்களா? நாங்க போட்ட வீடியோக்கு அண்ணாமலை சார் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு. ஓகே, என்ன சொன்னாரு? ஆமா, நான் வந்து அதை என்ஜாய் பண்ணேன். மீம் கல்ச்சர் வந்து இப்ப இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு காலையில ஒரே நிமிஷம், அது அண்ணாமலை அவர்கள் வாய்ஸ்லயே சொல்ல முடியுமா? ஓகே, ட்ரை பண்ணலாம். அண்ணே, இப்போ மீம்ஸ் பாக்குறதெல்லாம் வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாதுங்க. அதை வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கலன்னா நம்ம உயிர் வாழறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தாரு லிட்டரலா. அண்ணாமலை சாருக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க, இந்த மாதிரி சார் பாத்துருந்தாரு, ஹி லைக் இட் சோ மச் அப்படின்னு. எங்களோட நோக்கம் அதுதான். சோ இதுதான் எங்களுக்கு சந்தோஷமே கொடுக்குது. சோ மக்களோட அன்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க அப்படின்றப்போ அது இன்னும் அடுத்தடுத்து செய்யணும்னு ஒரு ஆசை வந்து இல்ல. சோ அதுதான். ஓகே, சூப்பர். வேற யாருமே உங்களை ரீச் பண்ணி பேசல இது வரைக்கும்? அண்ணாமலை அவர்கள் மட்டும் தான் பேசியிருக்காரு இல்லைங்களா? பெரும் முக்கியமான ஃபேம்ல இருக்கிறவங்க சொல்றேன், கேட்கிறேன். ஓகே சூப்பர். எனக்கு மது அவர்கள் வந்து எடுத்த ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது, நான் இன்னைக்கு மதியானம் கூட பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். அதை நான் ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்டா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வீடியோல வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வாய்ஸ் எடுத்திருப்பீங்க, பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஆப்போசிட்ல சந்தோஷனா இருப்பாரு, அவங்களோட அப்பாவை டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். உடனே வந்து ஸ்டாலின் சார் வந்து
நான் பாட்டெல்லாம் பாட செய்வேன். ஆக ஒரு சின்ன தாமரை அந்த மொமெண்ட்ட பத்தி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அது. அது எப்படின்னா, இப்போ அவர் குரல்ல பாடணும் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு ஒரு ஆசையா இருக்கும். இல்ல ஓகே. ஜெனரலா இப்ப யாராவது வாய்ஸ் எடுக்குறாங்க அப்படின்னா, அது அது கேட்கவும் ஒரு மாரி என்ன சொல்றது? அ அ ஒரு ஒரு ஹார்ம்ஃபுல்லான விதத்துல அது இருக்காது. அப்படின்னு தான் நாங்க ம். யோசிச்சோம். அப்போ வந்து சரி ஓகே, என்ன ஓகே. பாட்டு எடுக்கலாம்? அப்படின்னு அவர்ட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து சரி ஓகே. அ இந்த சின்ன தாமரை கண்ணில் பூத்ததே பாட்ட பாடுனா எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்டப்போ ஒரு சொன்னாரு, நல்லா இருக்கும்டா அப்படின்னப்போ, சரி அத அப்படியே பாடுனா அதுல ஃபன் இருக்காது. புதுசுங்கிறதுக்கு ம். பதிலா பூக்கள வச்சுரலாம் ஆ, அப்படின்னு ஆ, சொல்லிட்டு, ஆ. அத அப்படியே வச்சு ஓ! அத ரேண்டம் தாமரை பூக்கல அப்படின்னு ஸ்டாலின் சார் பாடுறாரு. அப்படி இல்ல. நெனச்சேன் நீங்க கேட்பீங்கன்னு. அப்ப எஃப்எம்ல அந்த பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதனாலதான் வச்சேன். ஓகே. உண்மையிலேயே அது இந்த அளவுக்கு பாருங்க 1 மாசம் கழிச்சு ஒரு கோயின்சிடென்ஸா வந்து நிக்குது. ஸோ நம்ம அது ஆக்சுவலா ஆமா எஃப்எம்ல ஓடிட்டு இருந்தது. எஃப்எம் மேல நாங்க ஓடி என்ன பாட்டு ஓ! வைக்கலாம் பேசிட்டு இருக்கும்போது எஃப்எம்ல கேட்டனால ஓகே இந்த சாங் வச்சிடலாமே அப்படின்ற ஓகே, மாதிரி ஓகே. இருந்தது. இப்போ இபிஎஸ் அவர்கள் வாய்ஸ் எடுத்தாச்சு. ஸ்டாலின் சார் அவர்கள் வாய்ஸ் எடுத்தாச்சு. அண்ணாமலை அவர்கள் சார் வாய்ஸ் எடுத்தாச்சு. எங்கேயுமே விஜய் சாரோட ஒரு இது வந்த மாரி நாங்க பார்க்கவே இல்ல. ஏன்னா இப்போதைக்கு பொலிட்டிக்கல் ட்ரெண்டே அவர சுத்தி இருக்கும்போது, எலக்ஷன் முன்னாடியே சரி, பின்னாடியே சரி, ஏன் அவரோட வாய்ஸ் ட்ரை பண்ணணும்? அதுவும் குறிப்பா பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வாய்ஸ், ஒரு லவுடரான ஒரு வாய்ஸ் இருக்குல்ல. அத எடுத்து பண்ணணுங்கிற ஐடியா வந்ததே இல்லையா? இல்ல மேனேஜ்மென்ட்ல எதுவும் அந்த மாரி ஏதாவது சொன்னாங்களா? அத பத்தி ஏன் விஜய் சார் வரவே இல்லங்கிற கேள்வி வருது. அதுக்குதான் நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல. இது வந்து ம். ஒரு விஷயத்த நம்ம ரிவீல் பண்றோம்னா, இப்ப நமக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள்னா என்ன ஒரு ப்ராமினன்ட்டா ஒரு 20 பேர் சொல்லலாமா? டக்குன்னு நேம் ஆமா, பண்ணலாமா? ஆமா. மேக்ஸிமம் ஆமா, தாராளமா. ப்ராமினன்ட்டா ரொம்ப ம். ப்ராமினன்ட்டா வாய்ஸ் தான் ஃபேமஸா இருக்கிற மாதிரி. கரெக்ட்டா? ம். அப்ப 20 பேர்ல நாங்க மாசத்துக்கு இத்தன பேர் அப்படின்ற மாரி வச்சிருக்கோம். சோ அந்த ஓ! வகையில ஓகே. டெஃபினட்டா நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலாம். அது இந்த மாசம் ஓகே. நடக்கலாம். அடுத்த மாசம் ஓகே. நடக்கலாம். இல்ல 6 மாசம் கழிச்சு கூட நடக்கலாம். ஆனா ம். நாங்க ஷூரா சொல்றது என்னன்னா 2 விஷயம் தான். ஒண்ணு யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்னு ம். ஒரு சாரார பத்தி மட்டும் பேசக்கூடாது. அந்த விஷயத்துல நாங்க உறுதியா இருக்கோம். சோ இந்த ஓகே, கேம்பெயின ஓகே. என்னைக்காவது நாங்க முடிக்கிறோம் அப்படின்னா கூட, நீங்க கேட்ட அந்த ஒரு விஷயத்தோட நாங்க முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஆக்சுவலா நான் உங்கள இப்போ பேச வைக்கலாம்னு நெனச்சேன். ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக விஜய் சார் வாய்ஸ் எடுக்க வைக்கலாம்னு நெனச்சேன். பட் ஸ்டில் எங்களுக்கு நீங்க அத வீடியோல குடுக்கறது தான் இன்னும் ரொம்ப ஃபேரா இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் எங்களுக்காக ஒரே ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ஒரு செக்மெண்ட் மாரி ஒண்ணு பண்ணி குடுக்க முடியுமா? என்னன்னா நீங்க ஒரு கிரிக்கெட் ரேபிட் ஃபயர் மாரி கூட கிரிக்கெட் எடுத்துக்கலாம். கிரிக்கெட் சார்ந்து எடுக்கலாம். ஆ இப்போ கிரிக்கெட் சார்ந்து இப்போ யாராவது ஒருத்தர் வந்து கௌதம் கம்பீர் ரோல் எடுத்துக்கோங்க. இப்ப உதய் சார் தான் கௌதம் கம்பீர்னு வச்சுக்கோங்க. ஓகே. அண்ணாமலை அவர்கள் வந்து இது சிஎஸ்கே ஃபேன்ஸோட ரெப்ரசன்டேஷன். சஞ்சு சாம்சனை ஏன் எடுக்கல? இந்த மாதிரி ஒன்று போலாமா? போலாம். ஓகே. இதில் முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறோம். இந்த கருத்துக்கள் யாவும் கற்பனையே. அது இப்ப நாங்க சொல்லிடுறோம். சோ இதுதான் வந்து உங்க சிச்சுவேஷனா? ஓகே. ஆமா, ஆமா. ஏன் நீங்க டீம்ல எடுக்கல? நான் உன்னை எப்ப டீம்ல எடுக்கிறோமோ அப்ப எடுப்பேன். அதனே இத மட்டும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வேர்ல்ட் கப்பே வரப்போகுதுங்கன்னா எப்பன்னு எடுப்பீங்க? இப்பதான் T20 சீரிஸ் போயிட்டு மாங்குன்னு தோத்துட்டு வந்திருக்கீங்க. உங்க மத்த பிளேயர்லாம் ஆடுறாங்களானே? என்ன மட்டும் என்ன அவாய்ட் பண்றீங்க? இதுல ஆக்சுவலா நான் வந்து இவருக்கு கம்பீர பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா இவர் கிரிக்கெட் பார்க்க மாட்டாரு. சோ அதனால யோசிச்சேன் நானு. எனக்கு ஸோ இப்போ இதோட ஷூட் ப்ராசஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்? இப்போ நீங்க 2 பேர் வேற வேற ஃப்ரேம்ல தான் இருக்கீங்க. இது ஒருங்கிணைச்சு இதை டைரக்ட் பண்றது யாரா இருக்காங்க? அந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணலாங்களா? இப்போ வந்து கண்டென்ட் வந்து இவர் ரெடி பண்ணுவாரு. ரெடி பண்ணிட்டு இதுதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு ரெடி பண்ணிடுவாரு. அந்த ஒரு இதை எடுத்து ரெடி பண்ணுவாரு. அண்ட் நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து ஷூட் வந்து ஆப்வியஸ்லி நான் உட்காந்து இது பண்ணுவேன். ஆமா. இவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஆபீஸோட ரிசப்ஷன் ஏரியா தான் அந்த இடத்துல நான் உட்கார்ந்து அந்த ரூமுக்கு வெளில தான் இருக்கேன். ஆபீஸோட ரிசப்ஷன் ஏரியால பின்னாடி இருக்கிற உட்கார்ந்து அவங்க எல்லாம் நம்ம ஸ்டாஃப்ஸ் தான். ஆளாளுக்கு ஒரு ஒர்க் பண்றவங்க. அவங்க ஒர்க்ல இருந்து அவங்களை இழுத்துட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் கொடுன்னு கடனை வாங்கி நாங்க வந்து டக்குன்னு போன்லயே தான் ஷூட் பண்ணிடுவோம். நான் உட்கார்ந்துருக்கும் போது இவர் பண்ணி ஷூட் பண்றாரு. இவர் நின்று எனக்கு கேமரா எல்லாம் பார்த்து கொடுத்துருவாரு. நான் ஆன் பண்ணி விட்டுருவேன். இவர் வந்து ரிஹர்ஸ் பண்ணி பேசிடுவாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். வந்து நான் எழுதி இவருக்கு அனுப்பிடுவேன். இவருக்கு அனுப்புவேன், என் ஒய்ஃப்க்கு அனுப்புவேன். நைட்டே அனுப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணி இவங்கள்ட்ட அப்ரூவல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ப்ரொசீட் பண்ணிடுவேன். ஸோ இப்படிதான் இருக்கும். ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு இந்த
என்ன உண்ணாமலை சந்நிதி இந்த ஃபார்மட்டுக்குள்ள போறீங்க. இந்த ஃபார்மட்டுக்குள்ள ஒரு கான்செப்ட் ஹியூமன் வர்சஸ் காடு இல்ல எம்ப்ளாயி வர்சஸ் ஹெச்ஆர் அந்த மாதிரி ஒன்று போறீங்க. இதுல வந்து நீங்க ஏதாவது ரிஜெக்ட் பண்ணி இந்த இது நாங்க எடுத்தோம் பட் இது வேண்டாம், இந்த டாபிக் வேண்டான்னு ஸ்கிப் பண்ண, இல்ல வந்து இது அந்த அளவுக்கு வீரியமா இல்லை அப்படின்னு நீங்க ரிஜெக்ட் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு ஆக்சுவலால. ஒரு 2-3 ஏதாவது ஒண்ணு ஜென்ரலா யோசிச்சுட்டே இருப்போம் ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைடர்மேன் எப்படி வந்துச்சுன்னா, அதுவுமே ஒரு ரீல்ல பார்த்து டக்குன்னு சரி ஓகே இப்போ உலகமே ஸ்பைடர்மேன் பத்தி பேசிட்டு இருக்கு, திஸ் இஸ் த டைம் அப்படின்னு சொல்லி போட்ட ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய இவர்தான் நிறைய ரிஜெக்ட் பண்ணுவாரு. இவர்தான் வேணாம் நான் எழுதி இருப்பேன் இவருக்கு இவரும் சரி, என் ஒய்ஃப் இருக்காங்க ஊர்ல, அவங்களும் சரி, நான் இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு அப்ரூவ் டிக், அவ்வளவுதான். இது மக்களுக்கு போய் சேர்ந்துரும் நான் ஸ்ட்ராங்கா நம்பிடுவேன். சோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீங்க இந்த மார்வல் டிசி இதெல்லாம் பாப்பீங்களா? ஸ்பைடர்மேன் அந்த இதெல்லாம் பாப்பீங்களா? நாட் a big fan பட் ஓரளவுக்கு பாப்பேன். நீங்க சந்தோஷ் ப்ரோ? நான் சுத்தமா பார்க்க மாட்டேன். சுத்தமா ஏன்னா நான் அதை வச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா ஏன்னா நாங்க இந்த ஸ்டோரி ஒண்ணு கண்டென்ட் பண்றது எங்களை சுத்தி நடக்கிற விஷயத்த நாங்க பண்ணுவோம். இப்ப நான் வந்து ஹாரி பாட்டர்லாம் வந்து தமிழ்ல பார்த்தேன். இதுல கொரோனா டைம்ல உட்காந்து தமிழ்ல பார்த்தேன் அந்த 7 இதுமே. ஓகே, அந்த மாதிரி என்னோட இது நிறைய பேர் ஆபீஸ்லயே வந்து கொலீக்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பெரிய மார்வல் ஃபேனா இருப்பாங்க. ஸ்பைடர்மேன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒண்ணுமே புரியாது எனக்கு. இதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி இதே மாதிரி தானே எல்லாரும் இருப்பாங்க. நிறைய பேர் ஆமா என்னைய மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சோ அந்த அந்த மாதிரி பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ அதை நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆமா, ரிஜெக்ஷன் கேட்ட உடனே ஞாபகம் வருது எனக்கு வந்து கிரிக்கெட் ஃபுட்பால் இது 2 சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நான் ரொம்ப ஃபாண்டா பாத்துட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட் தான் எல்லாமே மாதிரி சுத்திட்டு இருப்பேன். இவர்கிட்ட ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுவேன், ப்ரோ கிரிக்கெட் டாபிக் எடுக்கலாம் ப்ரோ, இந்த டாபிக் ஒத்துக்கவே மாட்டேன். இல்ல நீ கிரிக்கெட் டாபிக் எடுத்தீங்கன்னா அது கிரிக்கெட் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் போகும், சம்டைம்ஸ் அது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு போகலன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பேன். நான்லாம் உட்காந்து ஆஃப் டே சொல்லுவேன், இல்ல இது பண்ணி ஆகணும், கிரிக்கெட் நம்ம பண்ணலாம், நீங்க வேணா பாருங்க, கிரிக்கெட் நிறைய பேர் பாக்குறாங்க, நீங்க நம்புங்கன்னு சொல்லி அதெல்லாம் இவரை கன்வின்ஸ் பண்ணி தான் நான் பண்ண வச்சேன். கேட்டதுனால தான் ஞாபகம் இல்ல. சோ அதுதான். ஓகே ஓகே. ஆனா இப்போ இல்ல கிரிக்கெட் நீங்க ஸ்கிப் பண்றது இப்போ அது ஒரு ஸ்கிரிப்ட் தானே, நம்ம அதை வச்சு போகலாம் இல்லைங்களா? இப்போ ஃபுட்பால் நம்ம பண்ணோம், நல்லாவே நல்ல ரெஸ்பான்ஸே கிடைச்சது. மேபி கிரிக்கெட்டுக்கு சரியான டைம் இல்லை, இப்போ எதுவும் மேட்ச் எதுவும் போல அப்படிங்கறதுனால ஹோல்டில் இருக்கும். இல்ல கரெக்ட். எங்களோட இப்ப நான் திங்க் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பண்ற விஷயம் எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் போகணும். ஒரு சாரி மக்களுக்கு மட்டும் போக கூடாது. ஓகே, ஃபுட்பால் பாக்குற ஃபுட்பால் ஃபேன்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க ஃபுட்பால் பார்த்துட்டே இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஃபுட்பால் பார்க்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி நம்ம ஸ்பிட் பண்ணிக்க வேண்டாம். ஒரு அந்த இது வந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகணும்ன்றதுதான் எங்களுடைய இதா. சோ அதனாலதான் நாங்க அது ஆமா. அப்புறம் என்ன ஃபுட்பால் சரி பண்ணலாம், ஆனா பட்டும் படாம ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு எல்லாமே புரியும். அதாவது ஃபுட்பால் பார்க்க மாட்டாங்க சில பேர், அவங்களுக்கும் புரியுற மாதிரி வெறும் மெஸ்ஸி ரொனால்டோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ ஒரு இது போலாமா? என்னன்னா உண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு முரட்டு சிங்கிள், சந்நிதி அவர்கள் வந்து ஒரு நல்ல கமிட்டடான ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எந்நேரமும் ஆஃபீஸ் கேர்ள்ஸ் கூட வந்து கேர்ள்ஸ் கூட இல்ல ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்லயே இருந்துட்டு வேலையே செய்யாம ரிலேஷன்ஷிப்லயே இருக்கிறவர். இப்போ உண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனவங்க. ஓகே, ஆனாலுமே ஒரு கான்செப்ட் நீங்க வந்து அந்த முரட்டு சிங்கிளோடைய இதுவ ஆதங்கத்தை தெரிவிக்கணும். அவர் வந்து இல்ல காதலிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிடலாமா ஜாலியா? உண்ணாமலை சார், சந்நிதி வந்து எந்நேரமும் சந்நிதி வந்து எந்நேரமும் ஆபீஸ்ல ரிலேஷன்ஷிப்லயே இருக்கிறாரு, வேலையே செய்ய மாட்டாரு. நீங்க ஆனா பார்த்தா தனியா ஓரமா இருக்கீங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அண்ணே ஓரமா இல்லண்ணே, நான் உயரமா இருக்கேன்னு. நீங்க அதை ஓரம்னு சொல்லாதீங்க, நான் உயரம்னு சொல்றேன். அதுக்கான காரணம் நம்ம வேலை செய்ய வருது, வேலை செய்யறதுக்குங்க. பெண்களுடன் பேசுவதற்கோ நீங்க அழகா இருக்கீங்க புடவை கட்டினா இன்னும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்றதுக்கோ கிடையாது. அதுக்கு சொல்றதுக்கு அவங்க வீட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. நீங்க எதுக்கு சொல்றீங்க? அப்புறம் சந்நிதின்னு ஒருத்தர் எதுக்கு இந்த ஆபீஸ்க்கு? தட்டத்துக்குன்னா சம்பளத்தை கொடுத்து எதுக்கு உட்கார வைக்கணும்? எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு சந்நிதி சார். ஆபீஸ்க்கு வர்றது வேலைக்குன்னு இவன் சொல்றான். ஆபீஸ்க்கு வந்தாலும் பொண்ணுகிட்ட பேசினாலும் நான் என் வேலையை கரெக்டா பண்ணுவேன். ஆனா அவன் அதை பண்ண மாட்டான். அண்ணே இதெல்லாம்
வேற எங்கேயாவது போய் சொல்லுங்கண்ணே, என்கிட்ட எல்லாம் இந்த பருப்பு வேகாதுங்கண்ணே. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படின்னா 3 மணி நேரம் பெண்களுடன் கீழே டீ குடிக்க போறாருங்க. 3 மணி நேரம். அதுல என்ன வேலை செஞ்சாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. 8 மணி நேரத்துல 1 hour பிரேக் ஆபீஸே பார்த்து கொடுத்துருக்காங்க. இதுல சாரி கேட்டிருக்காரு. ஓகே. உண்ணாமலை சார் பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவான்னு சொல்றாரு சந்நிதி அவர்கள். அதை பத்தி நீங்க என்ன அவர் நினைக்கிறீங்க? சொல்லலைங்க, நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பார்த்தா நான் உயரத்துக்கு போறது பொறாம நினைக்கிறேங்க. ஏன்னா சந்நிதி அவர்கள் இதெல்லாம் பேசுற அளவுக்கு திறமை கொண்டவர் கிடையாது. அவர் காட்சிகளை கூட கிடைக்கும். என் டயலாக நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க ஆனா எனக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சுனே, உங்க நிகழ்ச்சி வந்து அவர் கட்சியை சேர்ந்தவர் தான், உங்க சேனல்லே அவர் கட்சியை அது வந்து இன்னைக்கு நிறுவனமாயிருக்கு, மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னொரு அப்படியெல்லாம் இல்ல, தேர்தல்ல இதற்கான அப்படியெல்லாம் இல்ல சந்நிதியான நீங்களே வந்து நம்மளுக்கும் சேனலுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, நம்ம சேனல் நியூட்ரலான சேனல்ங்கிறதே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணே. நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ இது வந்து யூனிவர்சிட்டி பாத்தீங்களா, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இவருக்கும் சரி நம்ம 3 பேருக்கும் ரிலேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் நியூட்ரல் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஒரு ஐயோ ஆமா நம்மள அது எப்படி நீ நியூட்ரலா இருப்ப அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இல்ல இன்னைக்கு அந்த மாதிரி ஒண்ணு ஆயிருச்சு. ஒரு இது சார்ந்து இல்ல, நாங்க இது வந்து ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். இதுல வந்து எந்த ஒரு தனிப்பட்ட இதுவும் கிடையாது. ஓகே. பொலிட்டிக்கல் ஒபினியன்ஸ்லாம் வரவே வராது ஆபீஸ்ல? 100% வரும். ஓகே ஓகே. என்ன டாபிக்கா இருந்தாலும் நடுவுல எங்க ஆபீஸ்ல இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. நடு ஆபீஸ்ல உட்கார்ந்து நாங்க டிபேட் பண்ணுவோம். சோ எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் எல்லா ஆபீஸ்லயும் ஆப்வியஸ்லி இருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி இங்கேயும் ஒரு பெட்டாலியனே இருக்கு. பட் இட் டிபெண்ட்ஸ், அது டாபிக் ஏத்த மாதிரி மாறும். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் மது அண்ட் சந்தோஷ். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நிறைய ஃபன்னாக நிறைய விஷயங்கள் எங்களோட சேர்ந்து லைவ் பர்ஃபார்மன்ஸாக ட்ரை பண்ணதுக்கும் சரி. இன்னும் நிறைய ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. நிறைய சோஷியல் டாபிக்ஸ் இதை தாண்டி இருக்கு. ஏன்னா வந்து ஏன் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு 10 வீடியோஸே ரிப்பீட்டடாக ஒரு மாசமா பார்த்துட்டு இருக்கிறோங்கிறப்போ இதுதான் உங்களுக்கான டைம். நீங்க நிறைய எங்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பெரிய மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட தெரிவிச்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள் கொண்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you. Thank you so much. Thank you.